ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின சூப்பரான தாறுமாறான ஃபர்ஸ்ட் வீக் டே 5 ஓட் ரிசல்ட்ஸ், அதாவது நைட்டு இரவு வேலை ஓட் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக்கை தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய வியூஸ் போகுது, பட் லைக்கே தட்டாமல் பார்க்குறீங்க. ஒரு சின்ன லைக்கு, அந்த கட்ட வரல் சைஸில் இருக்கிற லைக்கை தட்டிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப்டன்ஷிப் டாஸ்கில் துஷார் வின் பண்ணார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஓடி ஆடி ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாங்க, ரெண்டாவது டாஸ்க்கு ஓடி ஆடி அந்த ஜீன்ஸ் பண்ண துவைக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. மூணாவது டாஸ்க் மட்டும் எதுக்கு தைரியத்தை நாங்கள் வந்து சோதிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்து அதை வந்துட்டு உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கொடுத்தாங்கன்றது எனக்கு புரியல. அதையுமே அந்த மாதிரி கொடுத்துருந்தா ஒருவேளை நல்லா இருந்திருக்குமோ. இது வந்துட்டு இவங்க தான் வரணும்னு முடிவு பண்ணி, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பிக் பாஸில் பார்த்துருக்கலாம், இவங்க வரணும் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்காக பண்ண மாதிரியே இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பட் இருந்தாலும் துஷார் வந்துட்டு நான் வந்து வாயை கட்டிக்கிறேன், நான் பேச மாட்டேன்ற ஒரு ஆப்ஷனை எடுத்தது சிறந்ததாக இருந்துச்சு. பட் அந்த டாஸ்க்கை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கேப்டனான துஷாருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த ஜெயிலில் போடுறதுக்காக வந்து இவங்களாம் இந்த வீட்டில் எதுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக யார் லோ பர்ஃபார்மர் அப்படின்ட்டு. லோ பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் நம்ம எடுத்து ஈஸியாக போட்டுடலாம். அப்சராவில் இருந்து எஃப்ஜேல இருந்து நிறைய பேர் அப்படியே லைனில் நிற்கிறாங்க. கலையரசில் இருந்து ரம்யா ஜோல இருந்து எத்தனை பேர். ஆனால் இவங்க வந்துட்டு அந்த இப்போ சொல்கிற விதங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை சீசனை பார்த்தும் திருந்தாமல் அவங்களுடைய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வன்மத்தையே கக்குறாங்க. ஆர்ஆரா வந்துட்டு பார்வையும் திவாகரும் நாங்கள் சொல்கிற வேலையை செய்ய மாட்டாங்க, அதனால் அவங்க தான் வந்துட்டு லோ பர்ஃபார்மராக. சொல்கிற வேலையை செய்யலையா? எவ்வளோ வேலை செஞ்சாங்களே. சரி, சொல்கிற வேலையில் பாதி செய்யலை, கொஞ்சம் செய்யலை, உங்கள் குற்றச்சாட்டு ஓகே. எதையுமே இப்போ நம்ம வீட்டில் சும்மா இருக்காங்களே, அப்போ அவங்கெல்லாம் இதுதான் விஷயம். ஆர்ஆராவே யாரும் சொல்லலை போல் இருக்குது. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்கிறது? இந்த மாதிரி நிறைய சொல்லி கடைசியில் வந்து வியானாவும் வினோத்தும் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்து அனுப்பப்பட்டார்கள். ஓகே தான் ஓரளவுக்கு. பட் இவங்கள விட உள்ளே வந்துட்டு இன்னும் நிறைய பேர் ஓப்பி வச்சுருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலே ஜெயிலுக்கு தகுதியானவங்கன்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு எவிக்ஷன் இருக்க போகுது. விஜய் சேதுபதி அவரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆக போகுது. செம்ம மாதம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து தட்டாலட்டியாக தான் இருக்கும். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். யாரை பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணணும், யாரை வந்து ப்ரைஸ் பண்ணணும், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டர்மெலன் திவாகர் இருக்கிறார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,39,064 ஓட்டு வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 29 இருக்குது. உண்மையிலே பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 30%. 7 பேர் 30% இவரே வாங்கிறாரு. அதாவது மொத்தமே 4,79,000. அதில் 1.5 லட்சம் கிட்டத்தட்ட 1,40,000 ஓட்டை வந்துட்டு திவாகர் வாங்கியிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். பட் இவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்து பலனாக கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த வாரம் முழுக்க அவர் நிறைய பேர் கார்னர் பண்ணாங்க. கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு, நம்மளுக்கே பரிதாபமாக இருந்துச்சு. எனக்குலாம் வந்துட்டு உண்மையை சொல்லப்போனால் திவாகரை பிடிக்காது, இதுதான் உண்மை. பட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இவரை வந்துட்டு ஏதாவது கார்னர் பண்ணும்போது அதுவும் நடக்கும்போது அவர் நடையை பார்த்தாவே கொஞ்சம் பாவமாக இருக்கும். ஒரு ஷூ போட்டு தான் நடக்கிறார், காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. எல்லாமே அவருக்கு வந்துட்டு இதுவாகவே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட அவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது. பாவமாக இருக்குது. அவரை போயிட்டு கமருதீன் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து கிண்டல் பண்ணும்போது கலாய்க்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் இருக்கிற காரணத்தினால்தான் எல்லாருமே வந்துட்டு கோவப்பட்டு ஆதங்கப்பட்டு எல்லாருமே வந்து இவருக்கு ஓட்டு போட்டு இவரை வந்து ஃபஸ்ட் டாஸ் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நாளைக்கு மட்டும் திவாகர் ஃபஸ்ட் டாஸ் அப்படியே மாசாங்க வந்துட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சேவ் அப்படி சொல்லிட்டாங்கன்னா இவங்க மூஞ்சிலாம் எங்கே வச்சுப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நாளைக்கு அதை பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி. அதுக்கப்புறமா மக்கள் வந்து திரும்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஓட் பண்ணுறது நல்லது அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,04,951 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.89. உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா பிக் பாஸ் வந்துட்டு ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆதரவு. பிக் பாஸ் சீசன் 9ல் ஃபர்ஸ்ட்டு ஒரு பர்சனை அப்ரிஷியேட் பண்ணது இவங்கள தான். அதுக்கு முன்னாடி கனியை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு பண்ணார். பட் இதுக்கு சொன்னார் என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவர் பர்ஃபார்மரில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆரோராவை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்சராவையும் வியானாவையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா அப்சரா வந்து ஒன்லி மேக்கப்பு, மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வியானாவை என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசினாங்களே. ஆனால் அந்த பவரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் வேலை கொடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை. கிச்சன்லாம் ரொம்ப கலீஜாக இருந்துச்சு, பாத்ரூம் சைடெலாம் போகவே முடியல. இதை வந்துட்டு யாரையாவது வச்சு வேலை வாங்கியிருக்கலாமே, ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டவொன்னே அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் சவுண்ட் வருது, பிக் பாஸ் குரல், சூப்பர் வெல்டன் குட் ஜாப் அப்படின்றாரு.
எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவரோட மைண்டுக்குள்ளே இருந்திருக்கு, என்ன ஃபஸ்ட் வாரமே இப்படி வந்து சுத்தமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி கமருதன் கிட்ட செம்மையாக ஃபைட் பண்ணாங்க. காரணம், அவர் வந்து இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அவர் செஞ்சது தப்புன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பிரவீன் காந்தி கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நீங்கள் வந்து திவாகரும் கெமியும் பேசும்போது உள்ளே போனது தப்பு, அங்கே கெமி ஃபால்ஸ் அலகேஷன் வைக்கும்போது நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணது தப்புன்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு நம்மளை ஏதோ ஒரு போட்டு நம்மளை எதிலே லாக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு, ஆனால் பயந்துட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ஒரு மாதிரி திமிருத்தனமாக ஒரு சில பேர் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு கண்டஸ்டண்டாக வராங்க. உண்மையிலேயே சூப்பரான விஷயம். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 76,720 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16. வியானா ஐயா அம்மா, இந்த அம்மா உண்மையிலேயே அப்படி தான் பேசுவாங்களா, ஏதோ இங்கிலீஷ் டீச்சர் வந்துட்டு இந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை வேற ஒரு ரீல்ஸ் வேறு பார்த்தேன். அதில் இந்த அம்மா பேசுகிறத வந்துட்டு கோவிசர்ல மேடம் வந்துட்டு ஒரு படத்தில் பேசுகிற மாதிரியே வந்து காமிச்சிருக்காங்க. அப்படி டிட்டோவாக இருக்குது. ஏமா இப்படி கொஞ்சம் பேசுகிறீங்க, அதுவும் இவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அதை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் ஆகிடும் பொழுது. நான் அப்படி தான் பேசுவேன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஏமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டதுக்காக ஃபீல் பண்ணாங்க. சரி, ஜெயிலில் போட்டதுக்காக ஃபீல் பண்ணாங்க. பார்த்தா என்னை வினோத் கூட போட்டிங்களே, வேறு யாராவது வந்தால் நல்லாயிருக்கும், ஆறா நீ வரையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா இது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டண்டாக வருவாங்கன்னு நினச்சேன். நடுவில் ஒரு ஜென்லியா பாப்பா மாதிரி ஜமால் ஜிமின் பண்ணாங்க. பட் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா கடைசியில் வந்துட்டு வியானாக்கு தான் நிறைய ஓட்டு வந்து வியானா தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. சரி, இந்த வியானா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஏன்னா இன்னுமே வந்துட்டு அப்படி இப்படி டக்குன்னு பேச மாட்டாங்க, ரொம்ப குழந்தையாக இருக்காங்க. நம்மளுக்கே பாவமாக இருக்குது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா 42,977 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.96. கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் கண்டிப்பாக வெக்ஸ் ஆகிருப்பார். சே, எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியாவது கேப்டன் ஆகலாம் பார்த்தா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பெரிய தப்பு பண்ணார் கன்னியக்கா கூட சேர்ந்து. சோத்தில் உப்பு போட்டது, சோத்தில் மட்டுமா குழம்புலே போட்டார். சோத்தில் போட்டால் கூட ஏதோ தண்ணியை ஊற்றி நம்ம தயிரை ஊற்றினா கொஞ்சம் அதை சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆனால் குழம்புல ஊற்றினா என்ன பண்ண முடியும், அது பெரிய தப்பு. அந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸை காமிக்கணுமா. ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு தான் இவங்க முதல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க டீம்லேயே ஒரு எதிர்ப்போன்னு நினச்சி பார்க்கல. ஆதிரை போட்டு பொழக்க 2 பேருக்கும் சண்டை வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையாகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் துஷாருக்கும் வேறு ஒரு சண்டை வந்து, துஷார் வந்துட்டு ஆனால் பயங்கரமாக வந்து சூப்பராக பேசியிருந்தார், செம்மையாக இருந்துச்சு. துஷார் இவ்வளவு கோபமாக பேசுவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா துஷார் வந்துட்டு கேப்டனை வந்தால் என்ன பண்ண போகிறார், ஏமாற்றிடுவாங்க அவரை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. இல்லை விடவே இல்லை, பிரவீன்ராஜை போட்டு பொழந்தார். நல்லா இருந்துச்சு. பட் பிரவீன்ராஜ் இன்னும் கொஞ்சம் கிளவராக திங்க் பண்ணணும், அதை பண்ணாமல் விட்டார். சரி, 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்சரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 41,694 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.7. அப்சரா எப்படி ஜெயிலேருந்து மிஸ் ஆனாங்க சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா வியானா கூட ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்க. கானா வினோத் ஒரு சில இடங்களில் பாட்டு பாடுற விஷயங்கள், ஏதோ ஒரு சில விஷயங்கள் அந்த சூப்பர் டீலக்ஸ்லேருந்து பண்ணார். அப்சரா என்ன பண்ணாங்கன்னு கேள்வி கேட்டால் எதுவுமே கிடையாது. அந்த தலை டாஸ்கில் ஃபஸ்ட் லெவலில் வந்து வின் பண்ணாங்க, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. மேக்கப் போட்டு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக இருக்காங்க. பட் வேர் இஸ் த கண்டென்ட், எதுவுமே இல்லையே. அப்படின்னு இருக்கும்போது அவங்கள ஏன் நிறைய பேர் சொல்லலைன்றது இன்னுமே வியப்பாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கலையரசன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 38,385 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.01. மேலே இருக்கிற திவாகருக்கு இவருக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே டிஃபரன்ஸ் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 2 பேருமே வந்துட்டு வைரலாகி உள்ளே வந்தவங்க தான். ஆனால் கலையரசனுக்கு கம்மியாக இருக்குது, அவருக்கு அவ்வளோ ஓட்டு வந்திருக்கு. காரணம், மேலே வந்து எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணாங்க, இவரை யாரும் அட்டாக் பண்ணல. அட்டாக் பண்ணால் இவர் ஏதாவது ஜூம் மந்திர காலின்னு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது, ஒரு பயம்தான். அது மட்டும் இல்லாமல் கலையரசனை வந்துட்டு இவன் எதுக்கு இந்த வீட்டுக்கெலாம் வந்தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கலாச்சிருக்காங்க பொழுது. அதை வேறு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கனால எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. அவங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் தான் பேசுவாங்க, நான் 9 பாயிண்ட் பேசுவேன். அதேமாதிரி திருக்குறள் எதுக்கு இம்மோன என்கிட்ட இல்லாத திறமையே கிடையாது அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்புல. யாருக்கிட்ட, விஜய் பார்வதி கிட்ட. ஆனால் விஜய் பார்வதி கலையரசனி திவாகரி நல்லா யூஸ் பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்றதை சொல்லுங்கள். பட் எது எப்படியோ கலையரசனுக்கு ஓட்டு கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக பற்றி நம்மளோட பிரவீன் காந்தி இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 35,685 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.44. ஸோ பிரவீன் காந்தியை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளராக இருப்பார்னு உள்ளே பார்த்தோம். பட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஸ்டோரி, இன்ஸ்பைரேஷனான ஒரு ஸ்டோரி, நல்ல ஸ்டோரி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி ஆதரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு கெமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி அந்த மாதிரி பேசுனீங்க, அது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்கோம். உடனே நோஸ் கட் பண்ணுற மாதிரி வந்துட்டு போமா
அப்படின்னு சொன்னது தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. பிரவீன் காந்தி எப்படி வந்துட்டு ஜெயிலில் போடாமல் விட்டாங்கன்றதே சத்தியமாக புரியல. ஏன்னா மற்றவங்க கூட ஏதோ ஒன்று அப்படி ஆட்டம் பாடி ஏதோ கிண்டல் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. பிரவீன் காந்தி என்ன பண்ணார் இதுதான் கேள்வியாக இருக்குது. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் எவ்வளோ ஓடி பார்த்தீங்கன்னா 4,79,476 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு சூப்பரான எவிக்ஷன் டே. அது மட்டும் இல்லாமல் முதலாவதாக யார் காப்பாற்றப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டாக யார் சேவ் பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.